ஆர்பி சேனல் சப்ஸ்கிரைபர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனலில் தெரிந்த ஊர்கள், தெரியாத பிற செய்திகள், தெரிந்த செய்திகள், தெரியாத பிற ஊர்கள், உண்மை சம்பவங்கள், அனுபவங்கள் இதை வச்சு வீடியோக்கள் போட்டு வந்துட்ருக்கோம். நண்பர்கள் நிறைய பேர் வீடியோக்கள் பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க. நான் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். நீங்கள் பண்ணக்கூடிய ஒரு சப்ஸ்கிரிப்ஷனுக்கும் எங்கள் மேல் ஒரு சின்ன யூடியூபருக்கு ஒரு புத்துணர்ச்சி தரம், மேலும் புதிய வீடியோக்களை தரமாக கொண்டு வந்து போகிறதுக்கு ஒரு உத்வேகத்தை அளிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோக்களை போகிறேன். டிஸ்க்ளைமர் சொல்லி நான் நடக்கக்கூடிய பதிவை எடுத்து போடுறேன். நான் நாளைக்கு யாருக்கு எதிரானவும் கிடையாது, நாளைக்கு நம்மகிட்ட பிரச்சனை வரக்கூடாது அப்படிங்கிறத சொல்லிட்டு போகிறேன். எல்லாருக்குமே தெரியும் 12/7/2025 என்ன நடந்துச்சு அப்படின்னா, தமிழ்நாட்டில் ஒரு மிகப்பெரிய குரூப் 4 தேர்வு தமிழ்நாடு பணியாளர் மூலமாக நடத்தப்பட்ட தேர்வில் மிகப்பெரிய அளவுக்கு ஒரு வன்மத்தையும் வக்கிரமத்தையும் சேர்த்து மொத்தமாக இறக்கியிருக்காங்க அப்படி தான் சொல்லணும். அதற்கப்புறமாக ஏன்னா டிஎன்பிசி எழுதக்கூடிய மாணவர்கள் தேர்வர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒருத்தர் 2 பேர் கலவனா பரவாயில்ல, ஒட்டு மொத்தமாக இருக்கக்கூடிய 195% மார்க்கள் கதறிருக்காங்க. அதற்கு காரணம் என்னென்னா, டிஎன்பிசி தேர்வில் தமிழ் வினாக்கள் மிகுந்த கடினமான முறையில் கேட்டிருக்காங்க. எப்பயுமே தமிழுக்கான நேரம் பார்த்திங்கன்னா 1லேருந்து தவறச்சா 1 இருக்கணும். ஆனால் இன்றைக்கி தமிழையே முடிக்கிறது 2.5 மணி நேரம் கூட இருந்திருக்கு ஆட்களுக்கு. அப்போ அவங்களுக்கு அடுத்த 3/4 மணி நேரம் அல்ல அரை மணி நேரத்தில் என்னென்ன பண்ணுவாங்க. இந்த லட்சணத்தில் பார்த்திங்கன்னா, இந்த குரூப் இன்விஜிலேட்டர், அதாவது ஹால் சூப்பர்வைசர் சொல்லுவாங்க, அவங்க சில இடத்துல இந்த கேள்வித்தாளில் விடை ரேகை வைக்கிறது கடைசி நிமிஷம். ஆனால் இடையில இவங்க ரேகை வாங்குறது, சைன் வாங்குறது, ஆரம்பத்தில் சைன் வாங்குறது 10 மணிக்கு கொடுக்கணும், அதுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. 2வது அப்படி சைன் வாங்குறது 11:30 மணிக்கு மேலே தான் வாங்கணும். ஆனால் இடையிலேயே வாங்கியிருக்காங்க சில மைதானங்களில். சில இடங்கள் துணியை தொகுக்கிறதுன்னு சொல்லி கேள்வி. 2வது குரூப் 4 தேர்வு இதற்கான கிட்ட பயிற்சி மையம் வரும்போதே அந்த வினா தொகுப்பு கிழிஞ்சி ஓப்பனாக வெளிப்படையாக இருந்தது. எல்லாருக்குமே சந்தேகத்தை ஏற்பட்டுருக்கு. மேலும் மதுரையில் ஒரு சில சம்பவங்கள் நடந்துச்சு. அது யாரும் பெருசாக பேசுகிறா. ஸோ இதெல்லாம் கணக்கில் வச்சு தான் இன்றைக்கி ஒரு மிகப்பெரிய சந்தனத்தை எடுத்துருக்காங்க நம்ம தேர்வர்கள். அதுலேயும் ஒரு சில மாணவர்கள், அதுவும் குறிப்பாக மதுரையிலே இருக்கக்கூடிய ஒரு நிறுவனம் ஒரு சர்வே எடுக்கிறாங்க. அந்த சர்வேயில் இருக்கக்கூடிய அந்த பயிற்சி மையங்கள், அந்த பகுதியில் இருக்கக்கூடிய போட்டித் தேர்வு மையத்தை எழுதி வரக்கூடிய ஆட்கள் எல்லாம் பார்த்திங்கன்னா, இது எல்லாருமே சொல்கிற விஷயந்தான். எல்லாம் ஈஸி, நான் 120 போட்டிருப்பேன், 150 போட்டேன், இது ஒவ்வொரு வருடம். ஆனால் இன்றைக்கி இது இந்த ஒரு போட்டித் தேர்வு மையத்தில் கிட்டத்தட்ட 50% 60% மார்க்கள் நல்லா எழுதியிருக்கேன். ஒரு 70% மார்க்கு 25% போட்டிருக்கேன், 80% போட்டிருக்கேன், நான் கான்ஃபிடென்ஸாக பாஸ் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லி மிகப்பெரிய கேள்விக்குரிய ஒன்று வச்சுருக்கு. இதற்கப்புறமா தேர்வர்கள் கதறிக்கிட்டே இருந்தாங்க. அதற்கப்புறமாக செயல்திட்டங்களை இன்ஜினியர்லேருந்து பதில் வந்துச்சு. என்னென்னா, டிஎன்பிஎஸ்சி திணையத்துக்கு எல்லோரும் மெயில் அனுப்புகிறாங்க. முதலமைச்சர் மெயில் போட்டாச்சு, அது கோரிக்கை மனு போட்டாச்சு, எதுக்குமே டிஎன்பிஎஸ்சி இறங்கி வரல. அதுக்கப்புறம் ஃபோன் மூலியமாகவும் சில பேர் கருத்துக்க சொல்லிக்கலாம். ஆர்டிஐ தகவலாம் வாங்கினதுக்கு பதில் வந்துச்சு. இப்போ எதுக்குமே போச்சேன். கிரீவியன்ஸ்னு ஒன்று வச்சுருக்கீங்க, கால் பண்ணும்போது என்ன மனநிலை இருந்திருப்பாங்க, எல்லாத்தையும் டிஎன்பிஎஸ்சி அனைவரே ஓட்டணும். 2வது, இப்போ இந்த பிரச்சனை முடிகிறதுக்குள்ளேயே குரூப் 2A அதுக்கான அழைப்புகள் இருக்கு. அது சொற்பமான 650 பேர்கிட்ட தான் போட்டிருக்காங்க. இது 6 மார்க்கு அரசுக்கு ஒரு நெருக்கடி ஏற்படுத்தியிருக்கு. என்னென்னா, அவங்களுடைய தேர்தல் வாக்குறுதி நாங்கள் 2 லட்சம் பேர் பணியாளர் நாங்கள் வருஷத்துக்கு 15,000 20,000 பணியாளர்கள் எடுப்போம்னு சொல்கிறது நகை முரணாக இருக்குது. ஸோ இதுதான் இப்போ பிரச்சனை. ஆனால் ஒரு சில ஊடகங்கள் ஒரு சில ஊடகங்கள் தான் சின்ன ஊடகங்கள் தான் இதை விஷயத்தை பேசுகிறது. ஆனால் இதை பேசக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய மெயின் ஸ்ட்ரீம் மீடியாக்கள்லாம் அதை பற்றி பேசுகிறதுக்கே யோசிக்கிறாங்க. 2வது, முக்கியமான மீடியாக்கள் பார்த்திங்கன்னா, மத்திய அருமைக்கு கீழே இருக்கக்கூடிய சில
மத்திய அரசாங்கத்தில் நடந்தக்கூடிய ஆளுமைக்கில் இருக்கக்கூடிய ஊடகங்களை இந்த விஷயத்தை பெருசாக பேச மாட்டாங்க. சரி, அந்த விஷயத்த தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மீடியா அதாவது ஊடகங்களும் பேசுகிறதுக்கு யோசிக்கிறாங்க. ஸோ இந்த 2 விஷயம் மிகப்பெரிய அளவுக்கு பேசப்படாயிருக்கு. 2வது அடுத்த விஷயம் சொல்கிறேன். இதுக்கு ஒரு தீர்வு இல்லையா? எப்பயுமே ஜிஎஸ் அதாவது ஜென்ரஸ் பொது அறிவில் தான் பிரச்சனை வரும். இப்போ பொது அறிவுக்கும் பிரச்சனை இல்லை, அடுத்த கூட்டு புத்தி குழுமைக்கு இதுக்கும் பெரிய அளவுக்கு பிரச்சனை இல்லை. அப்போ கேட்கப்பட்ட கேள்விகள் பார்த்திங்கன்னா குரூப் 4 தேர்வில் டிஎன்பிஎஸ்சி என்ன இது வச்சுருக்காங்கன்னா தேர்வுகள் வந்து கடினமான முறையில் எடுங்க அப்படின்னு சொல்லி வாய்மொழி உத்தரவு போட்டிருந்தால அதனால தான் இங்கே பிரச்சனை வந்திருக்குன்னு சொல்லி அது இதுவே டிஎன்பிஎஸ்சின்னு திரும்ப செய்யக்கூடிய ஆளுநர்கள் அவங்க சார்பாக இருக்கக்கூடிய ஆட்கள் ஒத்துக்க மாட்டாங்க. சரி, இது அப்படியே போயிட்டுருக்கு. 3 மாதம் செப்டம்பர் மாதம் கடைசியில் தேர்வு முடிகள் வெளியாகும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் மிகப்பெரிய செப்டம்பர் மாதம் இறுதி இல்லைனா அக்டோபர் முதல் வாரத்தில் அங்கே தேர்வு முடிக்கணும். இதுக்கு ஒரு கட் ஆஃப் வைப்போம் அப்படின்னா யார் மறைமுகமாக காப்பாற்றுறதுக்கு பண்ணுறாங்கன்னு தெரியல. ஸோ இதெல்லாம் மனசில் விழுத்து கடந்த ஒரு வாரத்துக்கு மேலே எடுத்த நடவடிக்கைகள் வந்து பலனளிக்காமல் முதல்நிலை வழக்கு போட்டாலும் இந்த விஷயம் நடக்காதுன்னு சரி ஒரு போராட்டம் அறவழியில் போராட்டம் வேணும்னு சொல்லி சில ஆட்கள் முதலிலே ஒரு இது எடுத்திருக்காங்க. ஸோ இதை வந்து பெரிய ஊடகங்கள் இருக்கக்கூடிய ஆட்கள் பேசுகிறாங்க. பெரிய இருக்கக்கூடிய கட்சிகள் இருக்கக்கூடிய எதிர்க்கட்சிகளே இந்த விஷயத்தை எடுத்து பேசியிருக்கலாம். அவர் என்னென்னா அவர் வந்து மக்களை காப்போம் தமிழகம் மீட்போம்னு அவர் போயிட்டுருக்காரு. அவருடைய கட்சி பணியாற்றுறதுக்கு போயிட்டுருக்காரு. சரி, ஆளுங்கட்சி இருக்கக்கூடிய ஆட்கள் சொன்னாலும் அவங்களுக்கு பிரச்சனை. ஏன்னா ஆளுங்கட்சி இருக்கக்கூடிய சில ஆட்கள் வந்து பேசினாலும் அதை பெருசாக அளவுக்கு பெரிய அளவுக்கு எடுத்துகிட்டு போகலை. ஸோ அதாவது மிகப்பெரிய அளவுக்கு சரி இதுக்கெடுத்தாலும் லவோதிபன் கொடுக்கக்கூடிய ஒரு கட்சிகள் இருக்கக்கூடிய ஒரு கட்சி அந்த கட்சியில் இருக்கக்கூடிய ஆட்களும் அமைதியாக இருக்காங்க. அப்போ எதை நோக்கி போயிட்டுருக்கு? 2வது டிஎன்பிஎஸ்சி கொடுக்கக்கூடிய விளக்கங்கள் பார்த்திங்கன்னா பிஹெச்டி லெவல் படிச்சுட்டு இருக்கக்கூடிய ஆட்கள் பொறியாளர் படிக்கக்கூடிய ஆட்கள்லாம் அதில் ஓட்டுறாங்கன்னு சொல்லி பெரும் இது பண்ணால் அப்போ அவங்களுக்கு தர இதெல்லாம் வந்து கேவலமும் இல்லையா? இதெல்லாம் பதிலாக பிஹெச்டி முடிச்சுட்டு வேறு இல்லாமல் இருக்காங்க, பொறியியல் முடிச்சுட்டு முன்னே இல்லாமல் இருக்காங்கன்னா யார் அமைச்சு தரணும்? அரசாங்கம் அமைச்சு தந்தாங்களா? முதல்ல இதுக்கான ஒரு இது வந்து செட் பண்ணிங்க லிமிட்டு. யூஜி படிக்கக்கூடிய மாணவர்கள் பிஜி படிக்கக்கூடிய மாணவர்கள்லாம் வரக்கூடாது, யூஜி படிக்கக்கூடிய மாணவர்கள் தான் வரணும், தேர்வில் தான் வரணும். பிஜி படிக்கக்கூடிய மாணவர்கள் அவங்களுக்கு சாமர்த்தியம் இருக்கக்கூடாது. அவங்க வந்து குரூப் 2, 2A, 1 இந்த பிரிவுகள்லாம் எழுதணும். குரூப் 4 எழுதாதீங்க. 2வது பொறியியல் மாணவர்களுக்கும் இதுக்கான பிரச்சனைன்னு சொல்லிட்டேன். இப்போ எல்லாத்தையும் ஒன்றா கொண்டு ஊட்டி இவங்க வந்துட்டாங்கன்னு சொல்லி இவர் சரி அவங்க எழுதுனவங்களும் பெருசாக எடுத்தாங்கன்னா அவங்களும் கதறாங்க. இப்போ யாருக்கான அது வந்து பதில் சொல்கிறதுன்னு தெரியல டிஎன்பிஎஸ்சி. ஸோ இதை வந்து ஒரு மிகப்பெரிய பேசுபொருளாக இருக்குது. இதை பேசுகிறதுக்கு சில ஊடகங்கள் மறக்குது. ஊடகங்கள் வந்து மறக்குதுன்னா எதிர்க்கட்சி இருக்கக்கூடிய ஆட்களும் பேச மாட்டாங்க. இதுதான் இப்போ கேட்குறதுக்கு ஆள் இல்லையா? அப்படி ஒரு நிற்கதியில் தேர்வுகள் தள்ளப்பட்டிருக்காங்க. இந்த பிரச்சனையில் வரக்கூடிய குரூப் 2, 2A குரூப் தேர்வுத்தார்கள் மேம்போக்க சொல்கிறாங்க மாற்ற மாட்டோம், அதை மூலம் படிச்சு எக்ஸ்ட்ரா தகவல் படிச்சுங்கன்னு சொல்லி திடீர்னு இந்தமாரி எடுத்துக்கிட்டிங்கன்னா சரி இது கூட ஏற்றுக்கலாம். ஏன்னா குரூப் 2, 2A ஒரு தரமான விஷயம். அதுக்கடுத்த குரூப் 4க்கு யாருன்னா அடிப்படை ஒரு அசிஸ்டண்ட்டோ ஜூனியர் அசிஸ்டண்ட்டோ இல்லை காவலாளியோ இருக்கக்கூடிய ஆட்கள்லாம் போகிறது தட்டச்ச இளநிலை உதவியாளர் இந்த தேர்வுகளுக்கு நீங்கள் இவ்வளோ கஷ்டப்பட்டு அதாவது பார்த்திங்கன்னா குறிப்பிட்ட இந்த இலக்கியம் சார்ந்த இது சொல்லி சில விஷயங்கள் பண்ணியிருக்காங்க. அடுத்த மொழிபெயர்ப்பு இதுலேயும் பெரிய பெரிய கோட்டைகள் இருக்குது. ஸோ இந்த ஓட்டைகள்லாம் அடைக்கிறதுக்கு யாருக்குமே இல்லை. ஸோ தயவுசெய்து அரசாங்கம் இதை கம்மி. ஏன்னா இந்த விஷயத்தை இப்படி விட்டுட்டிங்கன்னா வரக்கூடிய அரசாங்கத்தில் அப்படியே ஓட்டுக்கள் சிதறும். அதுங்கிறத கணக்கு பண்ணணும். ஒரு முடிவு வருங்கிற நம்பிக்கையில் போராட்டத்துக்கு நம்புகிறோம், ஆலோசனை பண்ணுறோம். நம்ம போராட்டம் போடக்கூடிய ஆட்கள் இந்த விஷயத்தை நீங்கள் வந்து எங்கன்னா இது வந்து 23ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை 11 மணிலேருந்து 1 மணி வரைக்கும் பழங்காநத்தம் ரிங் ரோடு மூலமாக அந்த ரிங் ரோடு பக்கத்தில் இருக்கக்கூடிய நடராஜா தியேட்டர் இது கரிகாலம் இருக்கக்கூடிய இதில் தான் மாணவர்கள் திரளாக போகிறாங்க. அதுக்கு தான் காவல்துறை அனுமதி வந்திருக்காங்க. ஸோ அறவழி போராட்டத்தை முன்னால் அங்கே இருக்கக்கூடிய பொதுமக்களுக்கும் பதுக்க இருக்கக்கூடிய ஆட்கள் தொந்தரவு இல்லாமல் இந்த விஷயத்துக்கு வந்தால் போதும். இந்த அரசாங்கத்துடைய கவன ஈர்ப்பு அப்படிங்கிறத வச்சு வீடியோ முடிக்கிறேன்.
ஸோ உங்களால் முடிஞ்ச ஆட்கள் அதை வந்து சமைச்சு சப்போர்ட் பண்ணணும். நான் அதை விஷயத்தை இறங்கி பண்ணி ஜாயின் பண்ணி கலந்துக்கலாம் அப்படிங்கிற முடிவில் இருக்கேன்.